ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர்ஸ், காட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பத்ரிஜிக்கு கோடான கோடி வணக்கம். PSSM-க்கும் குளோபல் புத்தா டீமுக்கும் என் அன்பான இனிய நன்றி கலந்த வணக்கங்கள். இன்று நான் பத்ரிஜி ஞானம் என்ற தலைப்பில் சத்யகா நித்யகா என்ற சமன்பாட்டை பற்றி பேச வந்துள்ளேன். சத்யகா நித்யகா. நித்யகாவுக்கு ஆப்போசிட் எதுன்னா அனித்யகா என்று சொல்வார்கள். ஆனால் நித்யகா என்பது சத்யகாவுக்கு இணையானது. ரெண்டும் ஒரே நிலையில் இருப்பவை என்பதற்கு உதாரணமாக அங்கு அந்த சமன்பாட்டை முதலில் சொல்கிறார் பத்ரிஜி. அவர் 40 வருடங்களுக்கு முன்பு சுய உணர்தல் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு அதற்காக எங்கெங்கேயோ திரிஞ்சு இருக்கிறார். அதை அவரே சொல்றார். என்னன்னா, எங்கெங்கேயோ தேடியும் எனக்கு கிடைக்கல. ரமண மகரிஷியுடைய புத்தகங்கள் வாங்கி படிச்சேன். அதுலயும் அவர் உன்னையே நீ தேடு, உன்னையே நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொல்றாரு ஒழிய வேற எதுவும் சொல்லல. எத்தனையோ இடங்களுக்கு சென்றேன், எங்கேயும் எனக்கு கிடைக்கல. நான் அப்ப அனித்தியத்துல இருந்தேன். அனித்தியம் என்றால் உலக விவகாரங்களில் சத்தியம் அசித்தியம் அசத்தியம். அசத்தியத்தை அனித்தியம்னு சொல்றாரு, அசத்தியம்னு சொல்றாரு. அசத்தியத்துல இருக்கும்போது என்ன மாதிரினா, என் குடும்பம், என் குழந்தைகள், என் வீடு, என் மனைவி, என் பெற்றோர்கள், என் உறவினர், என்னுடைய கார், இப்படி தனக்குரியதைகளெல்லாம் அதற்காக அவர் வருந்தி பாடுபட்டு அந்த நிலையிலேயே வாழ்ந்திருந்தார். ஆனால் அவர் தேடிய சத்தியம் எப்படி கிடைக்கும் அவருக்கு இந்த அசத்தியத்தில் இருக்கும் பொழுது? அதுக்காகத்தான் தியானம் தான் அவர் சொல்றாரு. நாம தண்ணியில பாக்டீரியாங்களை பாக்குறதுக்கு ஒரு கருவி வச்சிருக்கோம். எலக்ட்ரான்களை பாக்குறதுக்கு ஒரு கருவி இருக்குது. வானத்தையும் வானத்துல இருக்க நட்சத்திரங்களையும் பாக்குறதுக்கு ஒரு டெலஸ்கோப் இருக்கு. ஆனா இந்த அறிவொளியையும் சுய உணர்வையும் தெரிஞ்சு கொள்ள ஒரு கருவியும் இல்லையே. அதுக்குள்ள ஒரே கருவி தியானம். அந்த தியானத்தை நான் தேடி தேடி அலைஞ்சேன். எங்க போனாலும் எனக்கு அத கண்டுக்கக்கூடிய தியானம் எனக்கு கிடைக்கல அப்படின்றார். அவர் எங்கெங்க போனாராம் தெரியுமா? ஆழ்நிலை தியானத்துக்கு போனேன், பலவித தியானம், யோகாவுக்கு போனேன், ஓஷோவிடம் போனேன், பிரம்மகுமாரிகளிடம் போனேன், சிவானந்தாவிடம் போனேன். இன்னும் காலை அதிகாலையில இருக்க கீதா வகுப்புகள், உபனிஷத் வகுப்புகள் என்று பல வகுப்புகளுக்கு சென்றேன். ஏனைய பல குருமார்களிடம் சென்றேன். எங்கேயும் எனக்கு விடை கிடைக்கவில்லை. கடைசியாக இந்த தியான வகுப்பில் கலந்து இந்த ஆழ்நிலைய இந்த ஆனாபானாசதி தியானத்தை பெற்றேன். சந்தோஷம் அடைந்தேன். எனக்கு அந்த அறிவொளியையும் சுய உணர்தலையும் உணரக்கூடிய கருவி எனக்கு கிடைத்து விட்டது என்று கூத்தாடினேன். அப்பொழுது எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. இந்த சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் என்றால் அசத்தியத்தை நான் விட வேண்டும். அதுக்கு என்ன உதாரணம் சொல்ற தெரியுங்களா? அவரு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி புருஷன் கூட போனா பெற்றோரை விட வேணும். புருஷன் கூட போக மாட்டேன்னா பெற்றோர் கூட இருக்கணும். எது அவளுக்கு? புருஷன் கூட போறதுக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிறா. இல்லாட்டி கல்யாணம் பண்ணிக்காம இருக்கலாமே அவ. புருஷன் வேணும்னா பெற்றோர் கிடையாது, பெற்றோர் வேணும்னா புருஷன் கிடையாது. ஒண்ணுதான் அவ இருக்க முடியும். அந்த மாதிரி நிலைமைதான் மனுஷனுக்கும். இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க. ஏதோ ஒரு வேலையாக பெங்களூர் போகணும்னு நினைச்சு ஒரு வேலைக்கு போறீங்க. அப்ப என்ன பண்றீங்க? சென்னையை விட்டு நீங்க இடம் பெயர்ந்தாதான் பெங்களூருக்கு போய் சேர முடியும். அங்க போய் இருக்க முடியும். அங்க அந்த வேலைகளை பார்க்க முடியும். அதை பார்த்து அந்த வேலை முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுங்க? ரிட்டர்ன்ஸ் யுவர் ஹவுஸ். வீட்டுக்கு திரும்புறீங்க. திரும்புறதுக்கு அங்க என்ன பண்ணணும்? பெங்களூரை காலி செய்யணும். காலி செஞ்சாதான் சென்னைக்கு வர முடியும். பெங்களூர்லயும் இருக்க முடியாது, சென்னையிலும் இருக்க முடியாது இல்லையா? ஏதோ ஒரு இடத்துலதான் நீங்க இருக்க முடியும். அது போலத்தான் சொல்றார். இந்த சத்தியம் வேணும்னா அசத்தியத்தை நான் கைவிடணும். என்னென்ன இந்த வாழ்க்கையில இருக்க இந்த ஈடுபாடுகள்ல இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நான் இதுங்கள்ல இருந்து விடுதலை அடைஞ்சேன். அடைஞ்ச பிறகுதான் எனக்கு சத்தியம் கிடைச்சது. சத்தியம் எந்த மாதிரியானது? சத்தியம்ன்றது இந்த மாதிரி புற இதுங்கள்ல இருந்தா அத நமக்கு கிடைக்காது. அதை கை கொள்ள முடியாது. அந்த தியானத்தை பெற முடியாது.
சத்தியம்தான் ஒரு மனுஷனுக்கு உயர் பெயர் அளிக்கக்கூடிய வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்துல ஒரு மனுஷன் சன்னியாசியாகத்தான் போகணும். அதற்கு சத்தியம்ன்றது இன்றியமையாத விஷயம் ஒவ்வொருத்தருக்கும். அது எனக்கு கிடைக்கிறதுக்கு 40 வருஷங்களா நான் பாடுபட்டு கிடைச்சது எனக்கு. அந்த ஆனாபானாசதி தியானம்ன்றது. அதன் மூலமா நான் சத்தியத்துடைய ஆற்றல பெற்றேன். அந்த அந்த ஆற்றல் சொல்ல முடியாதது. அது எதனாலயும் அளக்கவே முடியாத ஒரு கருவி. அந்த சத்தியத்த பார்க்கறதுக்கு நாம என்ன பண்ணணும்? எந்த மாதிரி இருக்கணும்? எந்த வகையில இருக்கணும்னா, எதுலயும் பற்றற்று இருக்கணும். அந்த நிலைய சொல்றார். தியானம் செய்யணும். மிகுதியா தியானம் செய்ய செய்யத்தான் நமக்கு அது கிடைக்கும். அப்பதான் அந்த சத்தியம்ன்றது நமக்கு கிடைக்கும். அசத்தியம்ன்றது என்ன? இந்த மாரி புற ஈடுபாடுகள்ல இருக்கிறது இதுன்னு இல்ல. எல்லாத்துலயும் தான் நீங்க ஒரு கார் மேல ஆசை வச்சிருக்கீங்க. பணம் நெறைய பொருள் சார்ந்த பற்று இருக்குது. பணம் சார்ந்த பற்று. அப்புறம் ஆடு, மாடுன்னு இந்த மாரி பொருள்கள் மேல பற்று. அப்புறம் உலகாயதமான மீதி வேலைகள். எல்லாவற்றிலும் பற்று இருக்குது இல்லையா? அத எல்லாத்தையும் விடணும். அந்த ஒண்ணே ஒண்ணுத்து மேல தான் பற்று வைக்கணும். அது எதுன்னா சத்தியம். அந்த சத்தியம் எப்படி கிடைக்கும்னா, இதுலருந்து போனா தான் அது கிடைக்கும். இது இருக்கிற வரைக்கும் அது வராது. அது இருந்தா இது இருக்காது. அப்ப அசத்தியத்த நாம விட்டுட நிலைமைக்கு நம்மள தயார் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். தியானம் செஞ்சா தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா மெய் உணர்தல்ன்றது ஏற்படும். அந்த மெய் உணர்தல்னா எது? இதெல்லாம் மாயை. இதெல்லாம் எப்படி வந்ததோ அப்படி போகும். இந்த நண்பர்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷத்த குடுப்பாங்க. இவங்க போயிட்ட பிறகு என்ன? அந்த சந்தோஷத்த கூடவே கூட்டிக்கின்னு போயிடுவாங்க. எல்லாருமே ஒரு நாளைக்கு இந்த பூமிக்கு வந்தவங்க அத்தன பேரும் ஒரு நாள் டிக்கெட் வாங்கி மேல் லோகத்துக்கு நம்ம அம்மாவோட அதுதான். அங்கதான் போணும். அது தெரிஞ்சுக்காம இதுதான் நமக்கு நிச்சயமான இடம்ன்ட்டு தவறுதலா புரிஞ்சுக்கின்னு அனித்தியில வாழ்ந்துகின்னு இருக்கோம். நமக்கு தேவையான தெளிவு கிடைக்கவே இல்ல. அந்த தெளிவு கிடைக்கிறதுக்கு இந்த ஆனாபானாசதி தியானம் மட்டும் தான் உதவுது. இந்த தியானத்த நம்ம பண்ணணும். பெரியவங்களா இருந்தா அவங்க அவங்க வயசுக்கு ஏற்ப அத்தன நிமிஷம் காலையில ஒரு தடவ, மாலையில ஒரு தடவ செய்யணும். அது இல்லாம சின்ன பசங்களா இருந்தா அவங்க அவங்க வயசுக்கு ஏத்த மாரி டெய்லி 2 தடவ செய்யணும். எல்லாத்தையும் விட சைவ உணவு சாப்பிடணும். மௌனம் நெறைய நாழி இருக்கணும். சுவாத்தியாயா புஸ்தகங்கள் நெறைய படிக்கணும். அந்த புஸ்தகங்கள்ல எவ்வளோ அறிவு கிடைக்குது தெரியுமா? நாம தியானம் இருந்துட்டு நீங்க எந்த வேலையும் செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு நீங்க செய்யற எந்த வேலையுமே சிறப்பா அமையும். வேலைகள்ல ஈடுபடுறதுக்கே இவ்வளவுதான். இந்த மாரி புற உலக தொறந்துட்டு அக உலகுக்காக அந்த சத்தியத்த மேற்கொண்டு போகணும்னா நம்ம, அது எப்பேர்ப்பட்ட சிறந்த வாழ்க்கையா அமையும். எல்லாரும் புத்தராக முடியாது. ஆனா முயற்சி செய்யலாம் இல்லையா? முயற்சி செஞ்சா ஒரு நாள் புத்தராகலாம். யாரும் ஆகலாம். நேத்துக்கு மேடம் சொன்னாங்கல்ல அது டெட் டாக்ன்னு. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம போகலாம். எந்த இடத்துல எவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டத்திலயும் பேசலாம். எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயத்துக்கு நம்ம ஆலோசனை சொல்லலாம். இத்தன பேர வச்சு செய்யலாம். நமக்கு இருக்க ஆற்றல் நமக்கே தெரியாது. தியானம் அந்த ஆற்றல நமக்கு குடுக்குது. அதுக்கு தான் எல்லா ஆற்றலுக்கும் மேலான பெரிய ஆற்றலான சத்தியத்த குடுக்குது தியானம்ன்ற பத்திரிச்சி. அந்த தியானம் கிடைச்சிட்ட உடனே நானு இதுங்க பின்னாடி ஓடுறத விட்டுட்டேன். நான் சத்தியத்த அடைஞ்சிட்டு கூத்தாடனே எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் அடைஞ்ச சந்தோஷத்த அவர் வர்ணிக்க வார்த்தையே இல்லன்றார். சத்தியத்த கடைப்புடிச்சுட்டேன். நித்தியத்த கடைப்புடிச்சுட்டேன். அதனால அநித்தியம் போயிடுச்சு என்ன விட்டுட்டு. அதனால இதெல்லாம் பாதகம். இவங்களெல்லாம் கை விட்டுட்டு போணும் சொல்லல. அதுக்குரிய ஏற்பாட்ட செஞ்சுட்டு தான் துறக்கிறதுனா அவர் அதையும் குடுக்குற புத்தரையே அவர் கடிஞ்சுக்கினார். கல்யாணம் பண்ணிக்கின்னு குழந்தையையும் பொண்டாட்டியும் விட்டுட்டு போறது எவ்வளவு பெரிய பொறுப்ப கழிக்கிற குற்றம் தெரியுமா? இந்த இடத்துல அவரு இத எவ்வளவு அழகா விளக்குறாரு பாருங்க. அது அதுக்கு உரிய வே வேலைங்கள செஞ்சுட்டு, அவர் பொறுப்புங்கள சரிவர செஞ்சுட்டு, அப்புறம் தான் அதுங்கள தொறந்து இதுல ஈடுபட ஆரம்பிச்சேன். மத்தவங்களுக்கு நான் அறிஞ்ச மத்தவங்களுக்கும் கத்துக் கொடுக்க எத்தனையோ பேர் பாடுபட்டிருக்கிறாங்க. எத்தனையோ வித புஸ்தகங்கள படிச்சு, மார்க்கங்கள்ல போயி,
தினசு தினசா தேடி இந்த சத்தியத்துக்காக அலைஞ்சிருக்காங்க. அதுல வெற்றி பெற்ற பிறகு, அத மத்தவங்களுக்கும் கத்துக் கொடுக்க பாடுபடுறாங்க அவங்கல்லாம். அவங்கல்லாம் எப்பேர்ப்பட்ட தெய்வங்க தெரியுமா? ஜீசஸ், காந்தி, புத்தர் இவங்கல்லாம் அந்த வகையை சேர்ந்தவங்க. அந்த மாதிரி நாம இருக்க பாடுபடணும். நம்ம ஏதோ வந்தோம், இருந்தோம், போனோம்னு போகக்கூடாது. சத்தியத்த தேடணும். சத்தியத்த தேடி தியானத்து மூலமா அத அடைஞ்சு, நாம அடைஞ்ச அத மத்தவங்களுக்கு குடுக்கணும்ன்றாரு. எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா? இததான் இங்க அவரு சொல்றாரு. இதுல நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி, அ இந்த இந்த குரூப்ல இருந்தேன். வைத்திய இது கத்துக் குடுத்தாங்க. ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ன்ட்டு லட்சுமி பிரசன்னா, கோபாலகிருஷ்ணன் மாஸ்டர் தான் ஃபவுண்டர். அதுல கத்துக்கின போதும், அவங்க சொல்லுவாங்க, இங்கெல்லாம் 20 நிமிஷம் தியானம் வைக்கிறோமே, அவங்களுக்கு அது பத்தலைங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தியானம் பண்ணு. அப்பதான் நீ கேட்கறது கிடைக்கும் ஆன்சர். இல்லாட்டி கிடைக்காதுன்றாங்க. அதான் இங்க பத்திரிச்சி என்ன சொல்றாரு, நீங்க எவ்வளவு தீவிரமா தியானம் பண்றீங்களோ, அவ்வளவு தீவிரமா சத்தியத்துடைய தன்மை, சத்தியத்தினுடைய சக்தி உங்களால உணர முடியும்ன்றது. அதுதான் நான் அதுல பார்த்தபோது, எனக்கு ஒரு அனுபவம் ஒரு தடவ வந்தது. காலையில உட்கார்ந்துக்கின்னு ஒரு 7:30 மணி இருக்கும். டீய குடிச்சிட்டு உட்கார்ந்து தியானம் பண்றது எனது வழக்கம். அந்த வழக்கத்துப்படி அன்னைக்கு 7:30 மணிக்கு உட்கார்ந்தா ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுவேன் அப்பல்லாம் அதுல காலையில. பகல் பொழுது எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு ஒரு 2, 3 மணிக்கு உட்கார்ந்தா 5 மணி வரைக்கும் பண்ணிட்டு எழுந்திருப்பேன். அந்த காலையில பண்ற அந்த தியானத்துல எனக்கு எத்தன காட்சிகள் வந்தது தெரியுமா? என்னுடைய அனுபவங்கள அந்த இடத்துல சொல்றேன் உங்களுக்கு. அப்ப ஒரு பெரிய பிரம்மாண்டமான மணல் வெளி. அந்த மணல் வெளியில ஒரு பெரிய கூட்டம் அகதிங்கள்லாம் போவாங்கல்ல, ஊர காலி செஞ்சுக்கின்னு வேற ஊருக்கு. வரிசையா போய்க்கினே இருப்பாங்க. நம்ம பார்த்திருப்போம்ல சினிமாவெல்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெருங்கூட்டம். அளவிட முடியாத கூட்டம் சாரையா ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போற மாரி தெரியுது. நெறைய பேர் போய்க்கினே இருக்காங்க. இத நான் பார்த்துக்கினே இருக்கேன். என்னத்துக்காக போறாங்க? எதுக்காக போறாங்க? அப்படின்ற மாரி பார்த்துக்கினே இருக்கிறேன் நான். ஆனா அவங்க போய் நல்லா வெயிலு சுடுது. கால் வேற சுடுது. என்னத்துக்கு அவ்ளோ சூடான மணல் தரை. பீச் மாரி இருக்குது அது. பெரிய பாலைவனம் மாரி. அது சொல்லவே முடியல. எந்த இடம்னு ஒரு உறுதியா, அறுதியா சொல்ல முடியல. போய்க்கினே இருக்காங்களே, இவங்க யாருன்னு மொள்ள கிட்ட போய் பார்த்தா, பிரமிச்சு போயிட்டேன். யாரு? யோகானந்த பரமஹம்சர் போறாரு. நம்ம காஞ்சி பெரியவர் போறாரு. ஆபிரகாம் லிங்கன் போறாரு. வின்ஸ்டன் சர்ச்சில் போறாரு. காமராஜர் போறாரு. மகாத்மா காந்தி போறாரு. நேருஜி போறாரு. இப்படி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் போறாங்க. எந்த விதத்துல ஹிட்லரும் போறாரு. எம்ஜிஆரும் போறாரு. இந்திரா காந்தி போறாங்க. இப்படி எல்லாம் போறாங்க. போறவங்க யாரும் நம்மள மாரி உயிரோட போற மாரி தெரியல. உணர்வு இல்லாத பொம்மைங்க வரிசையா நடந்து டீ குடுத்தா போவுமே. கண்ண மூடிக்கின்னு எல்லாம் போறாங்க. முகத்துல சவக்கலை தெரியுது அத்தன பேருக்கும். அதாவது இறந்து போனவர்களாக இருக்கவங்க எப்படி நடக்க முடியும்? அந்த அதிசயத்த நான் பார்த்தேன். அத்தன பேரும் போய்க்கின்னே இருக்காங்க. எங்க போறாங்கன்னு தெரியல. எதுக்காக போறாங்க இவங்க? இவங்களெல்லாம் ஏன் எனக்கு பார்க்கறதுக்கு இந்த காட்சி வருது? இதுக்கு என்ன அர்த்தம்? யாரும் சொல்ல தெரியலையேன்னு வானத்த பார்த்து கேட்டேன். இயற்கையே நீ எனக்கு பதில் சொல்லு. எதுக்காக இந்த காட்சிய எனக்கு காட்டுற? இதுக்கு அர்த்தத்த சொல்லு. நீ ஒரு காரணம் இல்லாம இந்த விஷயத்த செய்ய மாட்டியே! எனக்கு புரியலையே இது. இதுக்கு எனக்கு நீ விளக்கம் குடு அப்படின்னு. உனக்கு விளக்கம் குடுக்கறதுக்கு தான் இந்த காட்சிய குடுத்தேன்றத புரிஞ்சுக்கினியே சரி. எதுக்காக உனக்கு காமிச்சேன் தெரியுமா? இவங்கெல்லாம் யாரு? என்னுடைய பிள்ளைங்க. நீயும் என்னுடைய பிள்ளை. இவங்கெல்லாம் இந்த பூமிக்கு நான் வெறும் கையோட அனுப்பிச்சேன். அவங்க கைய பாத்தியா? அவங்கள பாத்தியா? அவங்க கைய பாத்தியா? எல்லாம் கைய வீசிக்கிட்டு தான் போறாங்க. ஆ என்ன கையில ஏதாவது எடுத்துன்னு போறாங்களா? இல்ல. எப்படி போறாங்க? வெறும் கையோட போறாங்க. வெறும் கையோட என்கிட்ட இருந்து வந்தவங்க இந்த பூமிக்கு, இங்கருந்து உயிர் பிரிஞ்ச பிறகு என்கிட்ட தானே வராங்க. எதையாவது எடுத்துன்னு வராங்களா? வெறும் கையோட போனவங்க வெறும் கையோட வராங்க. எதையும் எடுத்துன்னு போகல. இல்லையா? அதுதான் உண்மையான நிலை. அத நீ உணர்ந்துக்கணுன்றதுக்காகத்தான் நான் இத அதுக்கு
இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட வேண்டாம். நாங்க பொறக்கும்போதே எங்களுக்கு அந்த உணர்வ குடுத்துட்டியேன்னா, நாங்க ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்? நீ முன்னாடியே எங்களுக்கெல்லாம் சொல்லி ஜாக்கிரதை பண்ணியிருக்கலாமே! இல்ல, நாங்க இவ்வளோ கஷ்டத்துலருந்து தப்பிச்சு, நீ அவரு அது சொல்லுது. நீங்கலாம் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காகத்தான் இங்க அனுப்பிச்சேன்னு. அந்த சந்தோஷத்த நாங்க அடைய முடியாதபடி கஷ்டங்கள் எல்லாம் குடுத்த. நீ அத கத்துக் குடுக்கவே இல்லையே! கத்துக் குடுக்காம நாங்க கஷ்டத்த அனுபவிக்க வச்சியே! நியாயமா இதுன்னு கேட்கிறேன் நான் அத பார்த்து தைரியமா. அது எங்கேருந்தோ அசரீரிங்க. வானத்துல இருந்து அந்த குரலு கேட்குது. அது சொல்லுது, "நான் சொன்னா கேட்கிறவங்களா நீங்க? உங்களுக்கே தெரியாதா? இதெல்லாம் உங்களுக்காக குடுத்தது. எதுலயும் நானு குறைவே இல்லாம, அளவே இல்லாம வாரி குடுத்துருக்கேன். நீங்க தான் அதுக்கு அளவு போட்டு, எல்லை போட்டு, என்னதுன்னு முத்திரை குத்திக்கின்னு, அதுக்கு ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கின்னு இருந்தீங்கன்னு. அது நீ சொல்லியிருந்தா நாங்க செஞ்சிருக்க மாட்டோமேன்னு. நான் சொல்றத கேட்கக்கூடிய அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கா? நான் சொல்றேன் இப்ப கேட்கிறியா? கேளு. ஒ ஒ ஒரு ஒரு துளி காட்டுறேன். உன்னால தாழ முடியாம நீ விழுந்துடுறியா இல்லையா பாருன்ட்டு ஒரு சத்தத்த குடுத்தது பாருங்க. பல கோடி கடலுங்க ஒரே டைம்ல அலறுனா மாரி ஒரு பயங்கர சத்தம். இப்ப நெனச்சா கூட என்னால தாங்க முடியாது. கீழ விழுந்துடுறேன் அப்படியே. தெரிஞ்சுதா? நான் நீ நீ கேட்டத குடுக்கணும்ன்றது என்னுடைய நியதி. அதன்படி நீ கேட்டத நான் குடுத்துட்டேன். உன்னால தாங்க முடிஞ்சா பாத்தியா? அதுக்கு தான் உங்களுக்கு உணர்வா ஊட்டுனேன். எல்லாரும் ஒத்துமையா இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கேட்டீங்களா? இல்லையே! இப்ப இந்த சண்டையெல்லாம் போடாம, இவங்கெல்லாம் இங்க உங்க பூலோகத்துல தான் புகழ் பெற்ற மாஸ்டர்களா எத்தனையோ போஸ்ட்ல இருந்துட்டு வந்திருக்காங்க. என்கிட்ட என் குழந்தைங்க. அத தெரிஞ்சுங்க. எல்லாரும் என் குழந்தைங்க. எதுல எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு தான். ஒரே தாய்க்கு பொறந்த குழந்தைங்க தான். இங்க சண்டை சச்சரவு இல்லாம நான் குடுத்தத எல்லாரும் சேர்ந்து சொந்தமா வச்சுக்கின்னு வாழுங்க. அதுக்கு இந்த தியானத்த பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க சொல்லி நிறுத்திடுது. இந்த அனுபவத்த நான் இப்ப இங்க சொல்றதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி அடையறேன்னு தெரியுமா? அந்த இயற்கை சொல்றது, பத்ரிஜி சொல்றது எல்லாம் ஒண்ணு தானே! பத்ரிஜியும் அததான் நம்மலாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்தோம். சந்தோஷத்த தான் நம்ம கடைப்பிடிக்கணும். சந்தோஷம் தான் நம்ம வாழ்க்கையுடைய குறிக்கோள். நேச்சர் கிட்ட இருந்து வந்தோம். நேச்சர் கிட்ட இங்க வந்தவங்க எல்லாம் வெறும் கையோட வந்தோம்னு நேச்சர் சொல்லுது. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நம்மலாம் திரும்பி வெறும் கையோட போல. கையில மனசால போய் எடுத்துன்னு போற எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. பத்ரிஜி கத்துக் குடுத்தது தான் அது. ஸ்பெஷலா அது நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு பத்ரிஜி. அத நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தியானம் தான் உதவுது. இங்க சொல்லி உங்ககிட்ட எல்லாம் இத சொன்ன நிறைவோட இத நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.